அந்த கிராமத்தையே ஒரு பயம் கவ்வி பிடித்திருந்தது. பகல் நேரங்களில் கூட மக்கள் தனியாக வெளியே செல்ல தயங்கினார்கள். சூரியன் மறைந்ததும் ஒவ்வொரு வீட்டுக் கதவும் தாழிடப்பட்டு ஜன்னல்கள் இறுக்கமாக மூடப்பட்டன. தெருக்கள் வெறிச்சோடி கிடந்தன. காரணம், அந்த மர்மமான நிழல். முதலில் அதை கிராமத்தின் எல்லையில் இருந்த வயல்வெளியில்தான் பார்த்ததாகச் சொன்னார்கள். பௌர்ணமி நிலவின் ஒளியில் ஒரு மனிதனை விட பல மடங்கு பெரிதாக வளர்ந்த ஒரு நிழல் மெதுவாக கிராமத்தை நோக்கி நடந்து வந்ததாம். அது வெறும் நிழல்தான், ஆனால் அதற்கு ஒரு உருவம் இருந்தது போல தோன்றியது. அதன் காலடி ஓசை கேட்கவில்லை, ஆனால் அதன் இருப்பு மட்டும் ஒருவித அமானுஷ்ய அமைதியுடன் கிராமத்தை நெருங்கியது. பார்த்தவர்கள் பயத்தில் உறைந்து போனார்கள். சிலர் ஓடி வந்து வீடுகளில் ஒளிந்து கொள்ள, சிலர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எட்டிப் பார்த்தார்கள். அந்த நிழல் கிராமத்தின் தெருக்களில் உலாவியது. அது எந்த வீட்டையும் தட்டவில்லை, யாரையும் துன்புறுத்தவில்லை. ஆனால் அதன் இருப்பு மட்டும் கிராம மக்களின் மனதில் ஒருவித விவரிக்க முடியாத திகிலை ஏற்படுத்தியது. அது கடந்து செல்லும்போது விளக்குகள் மங்கி எரிந்தன. நாய்கள் குரைப்பதை நிறுத்திவிட்டு பதுங்கிக் கொண்டன. சிலர் இது ஏதோ ஒரு கெட்ட ஆவியின் வேலை என்றார்கள். வேறு சிலர் கிராமத்திற்கு வரப்போகும் பெரிய ஆபத்தின் அறிகுறி இது என்று நம்பினார்கள். ஒவ்வொரு இரவும் நிலவொளியில் அந்த நிழல் தோன்றுவதும் கிராமத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு விடியும் முன் மறைவதும் வழக்கமாகி போனது. அதன் நோக்கம் என்ன? அது ஏன் இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்தது? இந்த கேள்விகள்தான் ஒவ்வொருவர் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தன. கிராமத்து பெரியவர்கள் ஒன்று கூடி பேசினார்கள். இதுபோன்ற ஒரு நிகழ்வை தங்கள் வாழ்நாளில் அவர்கள் பார்த்ததே இல்லை. பக்கத்து ஊர் மந்திரவாதியை அழைத்து பார்க்கலாமா என்று சிலர் யோசனை சொன்னார்கள். ஆனால் அந்த நிழல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாததால் அதை சீண்ட வேண்டாம் என்று மற்றவர்கள் தடுத்தார்கள். ஒரு நாள் இரவு கந்தன் என்ற இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் மிகுந்த தைரியசாலி. இந்த நிழலின் மர்மத்தை அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று தீர்மானித்தான். யாரிடமும் சொல்லாமல் கையில் ஒரு பெரிய தீப்பந்தத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினான். கிராமமே நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. நிலவொளி தெருக்களை பால் போல நனைத்துக் கொண்டிருந்தது. கந்தன் மெதுவாக நடந்து கிராமத்தின் மையத்தில் இருந்த ஆலமரத்தடிக்கு வந்தான். வழக்கம்போல தூரத்தில் அந்த பிரம்மாண்டமான நிழல் தெரிந்தது. அது மெதுவாக அவனை நோக்கி வர ஆரம்பித்தது. கந்தனின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. தீப்பந்தத்தின் வெளிச்சம் அவன் முகத்தில் ஒருவித உறுதியை காட்டியது. நிழல் அவனை நெருங்கி வந்தது. மிக அருகில். அதன் குளிர்ச்சியை கந்தனால் உணர முடிந்தது. அது அவனுக்கு நேராக வந்து நின்றது. ஆனால் அவனை தாக்கவில்லை. மாறாக அந்த நிழல் மெதுவாகச் சுருங்கி ஆலமரத்தின் மறுபுறம் சென்று மறைந்தது. கந்தன் குழப்பத்துடன் பின்தொடர்ந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை திகைப்பில் ஆழ்த்தியது. அந்த நிழலுக்குப் பின்னால் ஒரு உருவம் இல்லை. ஆனால் ஆலமரத்தின் கிளையில் நிலவொளியில் மினுமினுத்த ஒரு பழங்கால தாயத்து ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த தாயத்தில் இருந்துதான் அந்த பிரம்மாண்டமான நிழல் உருவாகியிருந்தது. இது வெறும் நிழல் அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. ஒருவேளை அது கிராமத்தை காப்பாற்ற வந்ததா, அல்லது ஒரு பெரிய ஆபத்தை முன்னறிவிக்க வந்ததா? கந்தனின் மனதில் கேள்விகள் மீண்டும் எழுந்தன. அந்த இரவின் மர்மம் இன்னும் விலகவில்லை. இந்த கதையின் அடுத்தடுத்த திருப்பங்களைக் காண மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.